வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, முக்கியமான விஷயம். உட்கார்ந்து இருப்பதால் ஆபத்து. அதாவது அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதால் ஏற்படும் உடல் பிரச்சனைகள். இதை சிட்டிங் டிசீஸ்னே புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இது எந்த வகையில் சேருனா, உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படாத வேலைகள் தான் இப்போ நிறைய பேர் நம்ம செஞ்சிட்ருக்கோம். உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலைகள், அந்த மாதிரி வேலைகள் தான் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. இது ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு தகவல். 2015 ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. என்ன மாதிரின்னா, 10 மணி நேரத்துக்கு மேல் உட்காருபவர்களை குரூப் வச்சுக்கிட்டாங்க. 4 மணி அல்லது அதற்கு குறைவாக உட்கார்ந்து வேலை செய்பவர்கள், அதாவது இந்த குறைவாக வேலை செய்யும்போது உடல் உழைப்பு அதிகமாக உட்கார்ந்துட்டே வேலை செய்யலாமா, மற்ற உடல் உழைப்பு தேவைப்படுற அளவுக்கு இருக்கிறவங்க, 10 மணி நேரம் அல்லது அதற்கு அதிகமாக உட்கார்பவர்களுக்கு குறைந்த நேரம் உட்கார்பவர்களுடன் ஒப்பிடும்போது சுமார் 65% ரிஸ்க், வாய்ப்பு, அதிக ஆபத்தான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிக ஆபத்தான நோய்கள் 65% வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்த நேரத்தில் உட்கார்ந்து அல்லது உடல் உழைப்பில் வேலை செய்பவர்களுக்கு. என்ன மாதிரி ஆபத்துனா, முக்கியமாக சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமாகிறது. இரண்டாவது, இருதய வியாதிகள், சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதிகமாக வருகிறது. இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் அதிகமாகிறது. பக்கவாதம், ஸ்ட்ரோக், இந்த 4 பிரச்சனைகளும் உடலுக்கு ஆபத்தான அல்லது உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள். இது நீண்ட நேரம் உட்கார்வதால், அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம வேலை செய்யும்போது அதிகமாக ஏற்படுகிறது. அப்போ வேலையை மாற்றிக்கணுமா? கண்டிப்பாக முடியாது. இன்றைய காலகட்டத்தில் எந்தெந்த வேலை நம்மளுக்கு தெரியுமோ, செய்ய முடியுமோ அதை தான் செய்ய போகிறோம். அப்போ எப்படி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாத்துக்கிறது? ரொம்ப சிம்பிள், உடற்பயிற்சிகள். ஸோ யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதாக இருந்தால் உடற்பயிற்சி என்பது உங்களுக்கு இன்றியமையாதது, உங்கள் உயிரையும் காப்பாற்றக்கூடியது, ஆபத்தான நோய்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடியது. எவ்வளோ நேரம் நான் உடற்பயிற்சி செய்யணும் அடுத்த கேள்வி எல்லார் மனதிலும் ஏற்படும். உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்தப்பட்டதின்படி ஒருவர் ஒரு வாரத்திற்கு 150 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு 5 நாளைக்கு வாரத்தில் செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம். குறைந்தது 30 நிமிடங்கள் 5 நாட்களுக்காவது வாரத்தில் செய்ய வேண்டும். கண்டிப்பாக 150 நிமிஷம் கவர் ஆயிடும். இதில் 75 நிமிடங்கள் தீவிர உடற்பயிற்சியாக இருக்க வேண்டும். ஆக 30 நிமிஷம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிடங்கள் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட கோல். நீங்கள் என்ன வேலை வேணால் பாருங்கள், செடன்ட்ரி லைஃபாக இருங்க, ரொம்ப நேரம் உட்காந்து பாருங்கள், ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்து பாருங்கள். இதே விட நடுவில் நம்ம மைக்ரோ பிரேக், அதாவது சிறு சிறு இடைவேளைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். முடிந்தளவு கால்களை உபயோகப்படுத்துங்க. ஸ்டெப்ஸில் ஏறி பழகுங்க. இறங்கும்போது ஏறும்போது லிஃப்ட் அவாய்ட் பண்ணலாம். நடக்க வேண்டிய தூரங்கள் இருந்தால் நடந்தே போகலாம், வாகனங்களை தவிர்த்து விடலாம். இதுபோல் சிறு சிறு விஷயத்தில் மாற்றும்போது அந்த உடற்பயிற்சியும் நம்மளது அன்றாட வாழ்வில் சேர்ந்து விடுகிறது. ஸோ உடற்பயிற்சி என்பது இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு செய்யாமல் நிறைய பேர் அந்த வேலைகளை செஞ்சுக்கிறவங்களுக்கு இன்றியமையாதது, முக்கியமாக ஆபத்தான நோய்களிலிருந்து காப்பாற்றக்கூடியதுங்கிறோம். எனவே அனைவரும் வாரத்தில் 150 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் 30 நிமிடங்கள் 5 நாட்களுக்கு வாரத்தில் செய்தாலே போதும். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமானது,
உங்களுக்கு இருதய வியாதியோ வேறு ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது கால் முட்டி தேய்மானம் இருந்தாலோ பேக் பெயின் இருந்தாலோ முதுகு வலி இருந்தாலோ உங்களுடைய டாக்டரை அல்லது மருத்துவரை ஆலோசனை செய்து கொண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உடற்பயிற்சி செய்யும்போது சில வழிமுறைகளை கவனிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். உடற்பயிற்சி என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. பலதரப்பட்ட வயதினரும் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகளோடும் இருக்கிறார்கள். ஆகையினால் என்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகி எது எது நாம் பண்ணலாம், எது எது நாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எந்த வகையில் பாதுகாப்பாக பண்ண வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு நீங்கள் உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.